என் அன்பிற்கினிய நேயர்களே, உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே இன்று நாம் காண இருக்கும் வழிபாடு குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு. குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம், குலம் காக்கும் தெய்வம் நம் குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். எத்தனை தெய்வங்களை தேடி போய் பார்த்தாலும் நம் குலதெய்வ மகிமைக்கு ஈடாகுமோ? எத்தனை தெய்வங்களை தேடி போய் பார்த்தாலும் குலதெய்வம் அருள் ஒன்றே சத்தியமாகும். நேயர்களே, இன்று நாம் காண இருக்கும் ஆன்மீக தகவல் குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு. எத்தனையோ தெய்வங்கள் ஆலயக்கு நாம் செல்லலாம், எங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணலாம், எங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வரலாம், என்ன வேணுனாலும் வாழ்க்கையில் பெறலாம் என்ற நம்பிக்கையில் இன்னும் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவனன்றி அணுவும் அசையாது என்பது ஒரு அற்புதமான ஒரு பழமொழி. அந்த இறைவன் அப்படி அசைச்சாதான் நம்ம வாழ்க்கையே நகரும் என்பதில் நாம் எல்லோருக்கும் எந்த விதமான செகண்ட் தாட்டும் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே இன்றைக்கு எத்தனையோ பேர் 100% ஒரு 60% பேர் குலதெய்வ வழிபாட்டை சுத்தமாக மறந்திருக்கிறார்கள். குலதெய்வ வழிபாடுன்னா என்னன்னே தெரியல. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுடைய பசங்க ஏன் அதை ஃபாலோ பண்ணல, இவங்க ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இவங்களுடைய பெற்றோர்கள் முறையாக குலதெய்வ வழிபாட்டினை இவர்களுக்கு கற்றுத்தராததே ஒரு முக்கியமான காரணமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், 19 வயசுலேயே பையன் அமெரிக்கா போயிருப்பான். என்ன பண்ணுவான்? பணம் சம்பாதிக்கிற ஜோரில், பணம் சம்பாதிக்கிற ஒரு வேகத்தில், கரெக்டாக சீக்கிரமாக செட்டில் ஆகணும் லைஃப்லான்ற ஒரு கோல்லையே இந்தியா வர பழக்கத்தையே விட்டுருவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியா வருவாங்க. வந்துட்டு ஹாலிடேன்ற பேரில் அங்கே போய் இங்கே போய் எல்லாம் சொல்லுவாங்க. இஸ் இட் இந்தியா டெவலப்டு ஸோ நைஸ்லி, அதெல்லாம் பெருசாக அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டை பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க? நாம்கே வாசிக்கு வந்தால் சரி, இங்கே வந்தால் நாம்கே வாசிக்கு திருப்பதி போகணும், திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு ஒரு 2-3 கோயிலுக்கு போயிட்டு டப்புன்னு இவங்க அப்படியே திருப்பி ஊருக்கு போயிடுவாங்க. குலதெய்வத்தையே மறந்துடுவாங்க. நேயர்களே, இன்றைக்கு சொல்கிறேன், தயவுசெய்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 1000 கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி, எத்தனை திருப்பதிக்கு போனாலும் சரி, எத்தனை திருவண்ணாமலைக்கு போனாலும் சரி, எத்தனை பழனிமலைக்கு போனாலும் சரி, எத்தனை சபரிமலைக்கு போனாலும் சரி, உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை நீங்கள் மறந்து, குலதெய்வ வழிபாட்டினை செய்யாமல் நீங்கள் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வந்தாலும் உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. குலதெய்வம் என்பது நம் குலத்தார், நம்முடைய முன்னோர், நம்முடைய பித்ருக்கள் வழிபட்ட தெய்வம். சயின்ஸ் பிரகாரம், அறிவியல் பிரகாரம் நம்முடைய குலத்து முன்னோர்கள், அவர்களின் அந்த தேகமும் அந்த மனதும் அந்த புத்தியும் அந்த ஞானமும் ஒரு சேர வடிவமைக்கப்பட்ட மனித ஜென்மத்தின் வழிபாடுகளின் தெய்வம்தான் அந்த குலதெய்வம். என்னென்னா, முன்னோர்களுக்கு எப்போவுமே ஒரு குலதெய்வம் இருக்கும். விநாயக பெருமானாக இருக்கலாம், முருகப்பெருமானாக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், சாஸ்தாவாக இருக்கலாம், பெருமாளாக கூட இருக்கலாம். இவர்களெல்லாம் எப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் குறைஞ்சது 6-7 தலைமுறை தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சு வந்திருப்பாங்க. அதே பிரகாரம் நம்முடைய வம்சம் தழைக்க, நமக்கு பின்னர் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள், இவர்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். அது நீங்கள் இப்போலேருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து அப்படியே விட்டுறக்கூடாது. அவர்கள் பெரியவர்களானதுக்கப்புறம் உங்கள் கண்டிஷன் போடுங்க. சும்மா பையன் வரல, அமெரிக்காவில் பிஸியாக இருக்குன்னா சும்மா அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆக்ட் பண்ணுங்கள், வந்துடுவான். வந்தவுடனே நேராக குலதெய்வம் போய்ட்டு கூட்டின்னு வந்துடுங்க. குலதெய்வ வழிபாடு
மிக மிக அவசியம் நேயர்களே. குறித்து கொள்ளுங்கள் தயவு செய்து. இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ஆண்டிற்கு ஒரு முறை இல்லை, ஆண்டிற்கு 2 முறை நீங்கள் போயிட்டு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். இல்லை குறைந்தபட்சம், நான் சொல்கிறது குறைந்தபட்சம் வெளிநாட்டில் இருந்தால் ஒரு முறை வச்சுக்கோங்க. இல்லைனா இங்கே இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா ஆண்டிற்கு 2 முறையாவது குலதெய்வத்தை தரிசித்து விட்டு வாருங்கள். ஒரு வாட்டி போகும்போது ப்ளெயினாக தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க. அடுத்த வாட்டி அபிஷேகம், வஸ்திரங்கள் இவை எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கல. ஏன்னா குலதெய்வம் என்பது நம்மோடு கூட இருக்கும் தெய்வம், நம் குலத்தை காக்கின்ற தெய்வம். எப்படி நம்ம வீட்டில் அக்கா, தம்பி, அண்ணன் எல்லாம் வாழறாங்களோ, அப்பா அம்மா, அந்த மாதிரி குலதெய்வமும் நம்ம வீட்டிலேயே வாழுது. ஆக்சுவலாக இப்போ தீபாவளி பொங்கல்லாம் என்ன பண்ணுறோம்? அண்ணனுக்கு துணி எடுக்கிறோம், தம்பிக்கு துணி எடுக்கிறோம், அப்பாவுக்கு துணி எடுக்கிறோம், அம்மாவுக்கு துணி எடுக்கிறோம், அக்காவுக்கு துணி எடுக்கிறோம், தங்கைக்கு துணி எடுக்கிறோம். அதே மாதிரி நம் கூட இருக்கும் குலதெய்வத்திற்கும் ஆண்டிற்கு ஒரு முறை புது துணி அணிவித்து அபிஷேக அலங்காரம் செய்து ஆராதனை செய்து குலதெய்வ வழிபாட்டினை சரியாக செய்யுங்கள். இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணலைன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் சொல்கிற மாதிரி. நான் உங்களை பயமுறுத்தலை பக்தர்களே, இது நிதர்சனம். குலதெய்வ வழிபாடு எவரிடம் குறைகிறதோ, எவர் வீட்டில் குறைகிறதோ அந்த வீட்டிலே பணப்பற்றாக்குறை இருக்கும், தரித்திரம் தலைவிரித்தாடும், திருமண பாக்கியம் நடக்காது, குழந்தை பேர் தள்ளி போகும், ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும், வீட்டில் அமைதி இருக்காது, சண்டை சச்சரவு எப்பப்பார் ஒரு ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்துட்டுருக்கும். ஏன்னா இது எப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பட்னி போடுறதுக்கு சமானம். குலதெய்வ வழிபாட்டை எப்படி நீங்கள் பித்ருக்களுக்கு ஒரு எள்ளும் ஜலவுமாக அமாவாசை என்றும் மாசப்பிறப்பென்றும் அவர்கள் மறைந்த திதியிலே என்றைக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்களோ, அந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை இல்லது 2 முறையாவது குலதெய்வத்திற்கு உண்டான அந்த நெய்வேத்தியத்தையும் குலதெய்வத்திற்கு உண்டான அந்த மரியாதையையும் அந்த பக்தியையும் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யாமல் மாலை போட்டு 41 நாள் விரதம் இருக்கிறது, நான் திருப்பதிக்கு போகிறேன், சபரிமலைக்கு போகிறேன், பழனிமலைக்கு போகிறேன், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எதுவுமே பலிக்காது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குலதெய்வத்தை வழிபட்டு வா, பிறகு மற்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் மற்ற கடவுள் எல்லாம். எந்த கடவுளுமே குலதெய்வத்தை நீங்கள் வழிபடவில்லை என்றால் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. இதை நினைவில் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாதுன்னுவாங்க. குலதெய்வம் தெரியறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது. உங்களுடைய குடும்ப ஜோசியர் மூலமாக பார்க்கலாம், உங்களுடைய ஜாதகத்தில் காட்டும் எது குலதெய்வம் தெரியுமா. சோழி போட்டு சொல்லுவாங்க, பிரஷ்னம் பார்த்து சொல்லுவாங்க, எத்தனையோ வழிகள் இருக்கிறது. வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம். வீட்டிலையே நீங்கள் 4-5 வழிமுறை மூலமாக இந்த விளக்கில் நிறைய பேர் விளக்கில் தேங்காயில் தீபம் ஏற்றி அதில் பார்ப்பாங்க, அது திசையை நோக்கி காட்டும், அதுதான் அவங்க குலதெய்வம்னு சொல்லுவாங்க. வெத்தலையில் குலதெய்வத்தை பார்ப்பாங்க. அத்தனை வழிகள் இருக்கிறது. குலதெய்வம் தெரிலன்றதுனால அப்படியே கம்முன்னு விட்டுறாதீங்க. குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த கர்ஸு. ஆக்சுவலாக அது கர்ஸு தான், கர்மா தான் அது. உங்களுக்கு குலதெய்வம் ஒருவருக்கு தெரியாமல் இருப்பதே மகா பெரிய கர்ம வினை. அது அந்த கர்ம வினையை போக்கிக் கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் மகிமை சாதாரணம் இல்லை. இந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்களேன், பண்ணி பாருங்கள். நான் சொன்ன வருஷத்துக்கு 2 முறை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் என்னெல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்குன்னு பாருங்கள். உங்களுடைய வீட்டிலே சந்தோஷம் பொங்கும், வேலை அமோகமாக இருக்கும், லைஃப் பிரமாதமாக இருக்கும். அதேமாதிரி என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறுத்தாதீங்க. ஏன்னா அதிலிருந்து மீண்டு வர குலதெய்வமே உங்களை காப்பாற்றுவே. என் குழந்தராது, நான் இருக்கேன்டா, அவ்வளோ லேசில் நீங்கள் டச் பண்ண முடியாது அப்படின்னு நமக்காக சண்டையிடும். இந்த குலதெய்வ வழிபாட்டிலே மிகவும் முக்கியமான வழிபாடு, நிறைய பேருக்கு மாவிளக்கு போடுவது, தீபம் ஏற்றுவது, எல் தீபம் ஏற்றுவது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, கரகம் எடுப்பது, முளைப்பாரி எடுப்பது, இந்த மாதிரிலாம். ஏன்னா நிறைய பேருக்கு மோஸ்ட்லி கிராமத்தில் தான் குலதெய்வம் இருக்கும். இப்போ என்னுடைய குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அருகே தொட்டியங்குளத்தில் வீற்றிருக்கும் என் அன்னை அங்காள பரமேஸ்வரி பாலகுருநாத சுவாமி மகமாயி. அதே போன்று முருகப்பெருமான் மேலே கொடுமலூரிலே சூரபத்மனுடைய வதம் முடித்துவிட்டு அழகாக
வந்து இளைப்பார் இடம்தான் அந்த மேலக்கொடுமுலூர் முருகன். என்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட தலம் நான் இன்றும் போய் கொண்டு வருகிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள். குலதெய்வ நிறைய பேருக்கு திருப்பதியே குலதெய்வமாக இருக்குங்க. அப்போ எவ்வளோ பெரிய கொடுப்பனை பாருங்கள். நிறைய பேருக்கு திருப்பதி குலதெய்வமாக இருக்கும், திருவண்ணாமலை குலதெய்வமாக இருக்கும், நிறைய பேருக்கு பழனி குலதெய்வமாக இருக்கும், நிறைய பேர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர், சிவபெருமான், இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு குலதெய்வம் இருக்கும். சில பேருக்கு பிள்ளையார்பட்டி பிள்ளையார் குலதெய்வமாக இருக்கும். உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம்தான் குலதெய்வம். ஸோ அந்த குலதெய்வத்திற்கு உங்கள் முன்னோர்கள் வழிபட்டது பிரகாரம் அந்த பிரார்த்தனைகள் செய்யுங்கள். அவங்களுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடும் பழக்கம் இருந்ததுன்னா அதே உங்கள் மனைவி அங்கே போய் மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி அம்பாளை வழிபடணும். அதே மாதிரி முளைப்பாரி எடுக்கிறது காவடி எடுக்கிறது, முடி இறக்குதல். நானும் இறக்குவேங்க. மகமாய்க்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் போய் முடி இறக்கிட்டு வருவேன். நான் அந்த இமேஜெலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா குலதெய்வம் இருந்தால் தான் நம்மளே, குலதெய்வம் அருள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். எந்த காரியமும் வெற்றி கிடைக்கும். தடை இல்லாமல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு காரியமும் தடையே இல்லாமல் வெற்றி பெற குலதெய்வ வழிபாடு நமக்கு அத்தனை உதவி பண்ணும். ஏன்னா கூடவே இருக்கிற தெய்வங்க நம் குலத்தை காக்கும் தெய்வம். பிரசவம் போதெல்லாம் குலதெய்வத்தோட மகிமை எப்படி தெரிந்துருமா உங்களுக்கு? உக்காந்துரும், அங்கே ஆஜராயிடும். நம்மளுடைய இன்னொரு லெகசி, நம்மளுடைய குலத்தின் மற்றொரு வாரிசு உருவாகிறது. அந்த வாரிசு நமக்கு படையல் படைக்கப் போகிறான். சந்தோஷமாக அங்கே அமரும் குலதெய்வம். அந்த உயிர் வெளியே வரும்பொழுது குலதெய்வம் அப்பாடா நமக்கு இந்த சந்ததி, அந்த குலதெய்வத்துக்கே ஒரு ஏக்கம் இருக்குமா, ஐயோ இவனோட போயிடுமா இந்த லெகசி, நமக்கு உணவு பரிமாற மாட்டாங்களா, நமக்கு படையல் கிடைக்காதான்னு குலதெய்வம் ஏங்குமா. ஏன் இன்றைக்கும் ஒவ்வொருவரும் ஆண் வாரிசு வேண்டும் என்று பிரியப்படுகிறார் தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு நம்பகப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆண் குழந்தை இருந்தால் தான் குலதெய்வ வழிபாடு செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பொன் குழந்தை பிறந்துட்டா வேறு வீட்டுக்கு போய்டுறா, வேறு கோத்திரம் போய்டுறா, ஸோ அவங்களோட குலதெய்வத்தை தான் வழிபடணும். எவன் சொன்னான் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு புகுந்து வீட்டுக்கு போனால் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வழிபடக்கூடாதுன்னு? எந்த மடையன் சொன்னான்? இப்படியே சொல்கிறேன். தவறான வாதம் அதெல்லாம். தெய்வத்தை, உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுப்பது? புகுந்து வீட்டுக்கு போனால் தெய்வம் மாறிடுமா? நான் புகுந்து வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன அப்படியே செல்வார் கமீஸ் போடாமல் இருக்கீங்களா, இல்லை சுடிதார் போடாமல் இருக்கீங்களா, இல்லை உங்கள் வேறு பழக்கம் தான் மாறிடுறதா? அங்கே போனாலும் என்ன உங்களுக்கு ப்ரமோஷன். மருமகள்ன்ற ஸ்தானத்துலேருந்து அம்மான்னு போவீங்க, அம்மான்ற ஸ்தானத்துலேருந்து பாட்டி போவீங்க, பாட்டிலேருந்து மருமகள் திருப்பி நீங்கள் மாமியாராக போவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பெண் ஆணாக மாறுவதில்லை. புகுந்து வீட்டுக்கு போனோடனே மாறுறாளா என்ன? அப்படி அவசியமும் கிடையாது. அப்படி குலதெய்வத்தை மறக்க வேண்டிய நிர்பந்தமும் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் கேட்டால் 2 குலதெய்வத்தையும் வழிபட்டால் அவ்வளோ விசேஷம். அந்த கல்யாணம் பண்ணிக்கிறானே அந்த பையன், மருமக பையன், தன்னுடைய குலதெய்வத்தையும் ஒய்ஃபோட குலதெய்வத்தையும் வணங்க அவன் லைஃப் இன்னும் பிரமாதமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். ஸோ ஆகவே இந்த மாதிரி ஒரு தவறான புரிதல்களை எல்லாம் கேட்டீர்களானால் அவையெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பொன் குழந்தை கல்யாணம் அடுத்த வீட்டுக்கு போயிட்டா கோத்திரம் மாறிடுவாளா, குலதெய்வம் மாறிடுமா? வரக்கூடாதானே? அப்படிலாம் கிடையாது. பெண்ணாக பிறந்தாலும் கூட, திருமணம் ஆகி வேறு வீட்டுக்கு சென்றாலும் கூட, தன்னுடைய வீட்டு குலதெய்வம் போகும் ஒரு வழக்கத்தையும், தன்னுடைய புகுந்து வீட்டு குலதெய்வத்தை போகும் வழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் சேர்க்கின்ற பெருமை. ஆகவே தாய்மார்களே, இந்த டவுட்டை இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் புகுந்து விட்டுருக்கிற குலதெய்வத்தையும் உங்கள் பிறந்து விட்ட குலதெய்வத்தையும், நீங்கள் ஒரே பொண்ணு, அப்பா அம்மா, எனக்கு அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணுங்க, நான் இந்த புகுந்து வீட்டுக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கே போகல, அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்களுடைய கணவரையும், உங்கள் கணவர் வேண்டாம்னு சொல்ல போகிறது இல்லைங்க. உங்கள் கணவரிடம் உங்கள் குழந்தைங்க 2 பேர்ட்டையும் சொல்லுங்கள், இதாம்மா நம்ம வீட்டு, என் வீட்டு குலதெய்வம், இது அப்பா வீட்டு குலதெய்வம். அந்த குழந்தைகள் 2 குலதெய்வத்துக்கும் போகும். உங்கள் குழந்தைகள் வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும். மாவிளக்கு போடுற வழக்கத்தை சொல்லுங்கள், முளைப்பாரி வைக்கிற பழக்கத்தை சொல்லுங்கள், காவடி எடுக்கின்ற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் உங்கள் முன்னோர்கள் வழிபட்டார்களானால் நீங்கள் அதையும் செய்ய வேண்டும். முன்னோர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ, மாவிளக்கு போட்டாங்களோ, காவடி எடுத்தாங்களோ, முளைப்பாரி எடுத்தாங்களோ, கரகம் எடுத்தாங்களோ, நீங்களும் அதை செய்ய வேண்டும். கூடுமான வரையில் குலதெய்வ வழிபாடு என்பது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி
இந்த 4 நாளில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ விசேஷம். மாதத்தில் இந்த பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையின் சீற்றம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதாவது அந்த வைப் வந்து இன்னும் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். அன்றைக்கி தெய்வங்களுக்கும் 100% பவர் இருக்கிற தெய்வத்துக்கு 200% ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் எனர்ஜி. ஏன்னா நேச்சர் தானேங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்கள் தானே உலகமே. ஸோ அப்போது அந்த அலையின் கதிர்வீச்சு, அந்த அலையின் அந்த சொரூபங்கள் எல்லாமே இந்த பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அன்றைக்கி போய் குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா அந்த ஒளியின் கதிர்வீச்சும் அந்த பவரும் அந்த வைப்ரேஷனும் நம்ம குடும்பத்தை வந்து பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியம். இட் இஸ் எசென்ஷியல், மஸ்ட்டு, ஆப்ஷன் கிடையாது. குலதெய்வம் தெரிலனா போய் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக குலதெய்வம் உங்களுக்கு காட்டும். அந்த தெய்வமே காட்டும். டேய் முட்டாள், நான் தாண்டா குலதெய்வம், என்னை வந்து வழிபடுறா, உன் முன்னோர்கள்லாம் எதுவுமே பண்ணல, அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற வாழ்க்கையில். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, நிறைய ஃபேமிலிங்க, ஒரு 50% ஃபேமிலி பணத்தால் கஷ்டப்படுறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரே நிம்மதி இல்லை வாழ்க்கையில், இவ்வளோ பணம் வந்து நிம்மதி இல்லை, ஏதாவது பிரச்சனை இருந்தாங்கன்னா அது குலதெய்வ வழிபாட்டை சரியாக அவர்கள் ஃபாலோ பண்ணாதான் காரணம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்வேன். ஆகவே குலதெய்வ வழிபாட்டினை ஒருபோதும் விடாதீர்கள். கடன் வாங்கியாவது தீபாவளி பொங்கல் கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி பணப்பற்றாக்குறை என்ற ஒரே காரணத்திற்காக குலதெய்வ வழிபாட்டை நிறுத்தாதீர்கள். பணத்தை எங்கேயாவது ஒரு கடனோட வாங்கியாவது போய் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கடனை வாங்கின்னு போய் தெய்வத்தை பார்க்குறேன். கடனை வாங்கின்னு போகிறது இங்கே திருப்பதிக்கும் சபரிமலைக்கும் தான் போகக்கூடாது. குலதெய்வத்தை பார்க்க போகிறது கடன் வாங்குறது தப்பே கிடையாது. அந்த கடனை அடைக்க குலதெய்வமே உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் ஹெல்ப்புக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. டே மச்சான், குலதெய்வ வழிபாட்டை போய் பார்க்கணுண்டா, குலதெய்வத்துக்கு போகணுண்டா, போவே இல்லைடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான், நான் வந்தோடனே கொடுத்துட்றேன். கண்டிப்பாக கொடுப்பான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்குது, அவனுக்கு தெரியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. ஏன்னா அவனுக்கு அது புண்ணியம். நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பார்க்குறதுல அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது அவனுடைய குலமும் தழைக்கும், அவனுடைய சந்ததியினரும் வாழ வைக்கப்படும். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியம் நேயர்களே. பக்தி நேரத்திலே இந்த குலதெய்வ வழிபாட்டை சொல்வதன் மூலம் எனக்கு மிக்க ஆனந்தம். ஏனென்றால் 50% குலதெய்வ வழிபாட்டை செய்கிறவர்கள் இதை பார்த்து எனக்கு 100% அவர்கள் போக வேண்டும். குலதெய்வத்தை கண்டுபிடித்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆனந்தத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏனென்றால் குலதெய்வம் மனது வைத்தால் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க வாழ்க்கையில். சும்மா சாதாரணம் கிடையாது. குலதெய்வ வழிபாடு அத்தனை சக்தி வாய்ந்தது, அத்தனை பெருமை வாய்ந்தது, அத்தனை திருஷ்டம். தெய்வம் நான் சொன்னேன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, அப்பா, அம்மா கூட நம்ம கூட வாழற தெய்வம் வீட்டிலே இருக்கும் அந்த தெய்வம். அதனால தான் கூடுமான வரை நீங்கள் கெட்டதையே செய்யக்கூடாது. ஏன் சொல்கிறது? குலதெய்வம் உங்களை வாட்சிங். நீங்கள் மற்ற தெய்வங்களை உங்களை பார்க்கதா இல்லையா தெரியாது. குலதெய்வம் இஸ் வாட்சிங் யூ. அடுத்தவரை காயப்படுத்தாமல் நல்ல இந்த மாதிரி போய் அதே மாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி, உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி மறக்காமல் குளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குலதெய்வத்தை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய லட்சியம். இந்த வருஷம் எனக்கு 40 இப்போ என்னுடைய பிறந்தநாள் வருது, இப்போது 6ஆம் தேதி ஏப்ரல். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிண்டு மஞ்சத்துளியில் ₹1 முடிஞ்சு வைங்க. அடுத்த வருஷம் எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும், என் குலதெய்வங்களாகிய நீங்கள் அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். 1 வருடத்திற்குள் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் உங்களுக்கு. அதுதான் குலதெய்வத்தின் சக்தி, குலதெய்வத்தின் மகத்துவம், குலதெய்வத்தின் மகோன்னதமான வழிபாடு. இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு செய்யும் நற்பலன்களை வேறு எந்த தெய்வத்தாலும் அளிக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே பக்தர்களே, நேயர்களே, தயவு செய்து குலதெய்வ வழிபாட்டினை ஒருபோதும் விடாதீர்கள். ஆண்டிற்கு 2 முறை, ஒரு முறை அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துடுங்க, ஒரு முறை நல்லா அங்கே இருந்து கோவில்லையே தங்கி ஒரு நாள் தங்கி முடி இறக்கி அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அலங்காரம் செய்து மனமுருகி பிரார்த்தனை செய்து உங்கள் குலம் தழைக்க தெய்வத்தை வேண்டுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வேண்ட 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 உங்களுக்கு இருக்கும் பித்ரு தோஷம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்கள் ஜாதகத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அரவணைத்து செல்வதே இந்த குலதெய்வ வழிபாடு தான். எத்தனை மோசமான கிரகம் இருந்தாலும்
குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கிரகம் கூடுமான வரையில் கெடுதல் செய்யாது என்பது பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை சக்தி அந்த குலதெய்வத்துக்கு இருக்கிறது. நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் குலதெய்வ வழிபாட்டை என்றுமே நிறுத்தாமல் குலதெய்வ வழிபாட்டை மேன்மேலும் கொண்டு போக நம்முடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்த, அவன் அமெரிக்காவில் இருக்கிறான், ஆப்பிரிக்காவில் இருக்கிறான், எங்கே வேணா இருந்துட்டு போட்டான், வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே ஆஜராயிடணும். அவன் வேறு கோயிலுக்கு போகிறானோ போய் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்முடைய குலதெய்வத்தை அவன் வணங்க வேண்டும், அவனுடைய சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவன் லைஃப் செட்டில் ஆகணும். யூஎஸில் கூட நீ க்ரீன் கார்டு வாங்கினாரு, நீ லண்டனில் இரு, எங்கே வேணா இரு, வருஷத்துக்கு ஒரு முறை உன்னுடைய குலதெய்வத்தை வந்து ஆராதிச்சுட்டு போ. அப்போ தான் உனக்கு நல்லது நடக்கும். இல்லைனா என்றைக்கு இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையின் ஓரத்திற்கு, விளிம்பிற்கு நீ வருவாய். அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். குலதெய்வம் நினைத்தால் உன்னை எந்த கதிக்கும் தள்ள நேரிடும். ஆகவே நேயர்களே, இந்த அற்புதமான குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து இடைவிடாமல் நீங்கள் செய்யுங்கள், நாமும் செய்வோம். வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நிலையை அடைய, இந்த வறுமை, இந்த தரித்திரம், இந்த பணக்கஷ்டம், மன கஷ்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த வேலை நிலையில்லாத ஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பிரச்சனை, அது இது எல்லா ப்ராப்ளமும் குலதெய்வ வழிபாட்டினை நீங்கள் கரெக்டாக முடிச்சு வந்துட்டிங்கன்னா எல்லாம் அப்படியே ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு அந்த ப்ராப்ளத்தோட முடிச்சுகள்லாம் அவிழ்ந்து நிம்மதியாக வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் திங்கட்கிழமை பக்தி நேரத்திலே உங்களை அன்புடன் சந்திக்கிறேன்.